கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்திய வசனத்தின் சத்தியங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 54வது வசனத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பல நேரங்களில் பல சூழ்நிலைகளை வைத்து தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு, அதிலிருந்து நம்ம வாழ்க்கையில் என்ன தெரிஞ்சுக்கலாம், அதை எப்படி அவரை உணர்ந்து அறிந்து அவரோட ஐக்கியம் கொள்ளலாம் அப்படிங்கிறத பல விஷயங்கள் வச்சு நம்ம கற்றுக்கிட்டோம். ஆனால் யாருமே சற்றும் எதிர்பார்க்காத ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டண்ட்டு சூழ்நிலை தான். ஒரே ஒரு வசனத்தில் மட்டும்தான் இவர் வர்றாரு. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய, அதாவது பார்க்க வேண்டியது, கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வாக்கியத்தில் வர்றவர் 4 சுவிசேஷத்துலேயும் இடம்பெற்றிருக்குது இந்த சூழ்நிலை. இவரை பற்றின விஷயம் ஒரே ஒரு வாக்கியத்தில் போட்டிருந்தாலும் எல்லா சுவிசேஷத்துலேயும் போட்டிருக்கு. அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குது, சத்தியம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்குது. அது என்ன அது அப்படின்னு பார்ப்போம். அதை வாசிக்க கேட்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். 100க்கு அதிபதியும் அவனோடே கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். இந்த வசனத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஒரே வசனம்தான், ஆனால் இதற்கு பின்னால் பல ஆழமான சத்தியங்கள் இருக்குது. என்ன அப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் நமக்கு எட்டின வரை தேவன் இப்போது நமக்கு என்ன வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டார். அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பல இடங்களில் பூமி அதிர்ச்சியும் அதாவது இருளும் சூழ்ந்து விட்டது. சூரியனும் என்ன ஆயிடுச்சு, அந்த நேரத்தில் முழுமையான ஒளியை கொடுக்கல, இருள் சூழ்ந்திருக்குது. ஏறக்குறைய 3 மணி நேரம் அப்படி இருக்குது. அடுத்து பூமி அதிர்ச்சியில் நடக்குது. திரைச்சீலை மேலேருந்து கீழே என்ன ஆயிடுச்சு, கிழிந்து விட்டது. பல பரிசுத்தவான்கள் எந்திரிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் என்ன அந்த இடத்துல 100க்கு அதிபதி என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே தான் ரொம்ப முக்கியமானது. இது எல்லாம் நடந்து என்ன அந்த இடத்துல ஒரு இது நடக்குன்னா, ஒருவன் விசுவாசத்திற்குள்ளாக வர்றான். இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது, அதாவது மாம்ச பிரகாரமாக உயிரோடு இருந்து இறந்ததுக்கப்புறம் அந்த சூழ்நிலையில் ஒருவன் என்ன ஆயிருக்கான், விசுவாசத்திற்குள்ளே வந்திருக்கான். அவனுக்கு யாரும் போதிக்கலை, ஏன் இயேசுவே கூட போதிக்கலை, எந்த விதமான சொற்களும் அவனுக்கு செவிகளில் போகலை. பல பேர் சொல்லியிருக்காங்க இவர் உண்மையிலே என்னது மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை அவன் என்ன பண்ணலை, கேள்விப்பட்டானோ கேள்விப்படலையோ அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அது அவன் காதுக்குள்ளே போகலைன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, போயிருந்தா அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், இயேசு கிறிஸ்து கொலை செய்வதற்கு முன்னாடி வந்திருக்க மாட்டான், அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்திருக்க மாட்டான். அப்போ தான் செய்கிறது இன்னது என்று தெரியாமலேயே அவன் என்ன பண்ணியிருக்கான், தனக்கு கொடுத்த ஆணையின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை அடித்து கொலை செய்வதற்கும் உட்பட்டிருக்கான். இது கொஞ்சம் பவுல் மாதிரி கூட இருக்கலாம். ஆனாலும் இந்த இடத்துல 100க்கு அதிபதியோடைய மனப்பக்குவத்தை நம்ம எதுக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கு நம்மில் பல பேர் இந்த வகையில் இருக்காங்க. அதே நேரத்திலையும் நமக்குள்ளும் நாம் தனித்துவமாகவும் நாம் பல நேரங்களில் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறோம். 2 விஷயங்கள், அதாவது 2 விதமான விஷயங்கள் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். நம்மில் பல பேர் இந்த வகையான மக்களாக இருந்து மனம் திரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். 2வது என்ன அப்படின்னா, நாமே நமக்குள் தனித்துவப்படி நாமே நமக்குள் பல நேரங்களில் இவனை மாதிரி நம்ம என்ன இருக்கோம், அவரை என்னதுன்னே தெரியாமல் அவரை காயப்படுத்தியிருக்கோம். இந்த இடத்துல 100க்கு அதிபதி எப்படி மனம் திரும்புகிறான் அப்படின்னா, அவனே ஏதோ ஒரு விஷயத்தில்
தேவனுக்கு ஒரு விஷயமா இல்லை அவனுடைய வாழ்க்கையோ என்னமோ ஒன்று கர்த்தருக்காக, அதாவது எல்லாவற்றையும் படைத்த தேவனுக்காக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அதுதான் இங்கே நமக்கு தெரியப்படுது. தன்னுடைய மனசாட்சி நிமித்தமாகவோ இல்லை ஏதோ ஒரு வகையில் தன்னை படைத்தவரை நினைத்தோ இல்லை ஏதோ ஒரு விஷயமாக உண்மைக்கு பின்னால் அவன் இருந்திருக்கணும். அப்படி இருந்ததுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து முன்னாடியே பிதாவாகிய தேவனுடைய சித்தம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்து, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்த பிறகும் இந்த பூமியில் கடைசி ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறமும், கடைசி சொட்டு ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறமும் ஒரு ஆள் மனம் திரும்புகிறான் அப்படின்னா இவன் தான். இந்த நூற்றுக்கு அதிபதியோட பேர் எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் இவன் அந்த இடத்துல விசுவாசத்திற்கு உள்ளாக வந்திருக்கிறான் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக நமக்கு தெரியுது. அப்போ இந்த வகையில் எதற்காக இதை நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, இதே மாதிரி நம்ம பல பேர் என்னன்னே தெரியாமல் எல்லாரும் சொல்கிறாங்க, அதனால நானும் இதை செய்கிறேன், அது தேவனுக்கு விரோதமான செயலாக இருக்கும். எப்படி நூற்றுக்கு அதிபதி தனக்கு கொடுத்த ஆணை நிமித்தமாக எல்லாரும் பண்ண சொன்னாங்க, அதனால அவனும் பண்ணான். அதே மாதிரி நமக்கும் ஏதோ ஒரு ஆணை நிமித்தமாகவோ கட்டளை நிமித்தமாகவோ சூழ்நிலை நிமித்தமாகவோ நாம் அந்த சூழ்நிலைக்குள்ள தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய செயலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நமக்காக இருந்து பரிந்து பேசி அவரை நமக்காக வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்துவதின் நேரத்திலையும் நம்ம என்ன ஆயிடக்கூடாது, கண்ணை மூடிட்டு இருக்கக்கூடாது. இந்த இடத்துல அவன் நூற்றுக்கு அதிபதி என்ன பண்ணான், கண்ணை திறந்துட்டான், அவரை விசுவசிச்சிட்டான். இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான சத்தியமாக இருக்குது. இது ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி போடப்பட்டிருக்குன்னு வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனம், அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. இவர் உண்மையிலேயே மெஸ்ஸியா, அதாவது எல்லாரும் சொல்கிற மாதிரி தீர்க்கதரிசின்னு காண்கிறேன், இவர் உண்மையிலே இது அப்படின்னு அவன் சொல்லலை. இவர் உண்மையிலேயே தேவனுடைய குமாரன் என்று காண்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல அவன் என்ன ஆயிட்டான், விசுவசித்து அவரை முழுமையாக பின்பற்ற ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி உள்ள சாட்சிகள் நமக்கு என்ன வெளிப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடத்துல கூட அவன் என்ன பண்ணலை, என்னமோ நடந்திருக்குது அப்படின்ட்டு யதார்த்தமாக அவன் எடுக்கலை. இதுக்கு காரணம் என்னன்னா, அதை தான் சொன்னோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் உண்மைக்கு பின்னால் இருக்கணும் அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. அந்த உண்மைக்கு பின்னால் இருக்கும் எந்த இதயமும் தேவனை விசுவசிப்பதற்காக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பதற்காக எந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி அவன் மனம் திரும்பணுமோ அந்த சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தி காண்பிப்பார். அந்த நேரத்தில் நாம் விழித்திருந்து அதை பார்த்து மனம் திரும்ப வேண்டும். அப்போதான் நம்ம அவருக்குள்ள விசுவாசத்திற்குள்ளாக நம்ம வர முடியும். அப்போதான் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தெரியாமே போயிடும். அதனால தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறோம். இதில் ரெண்டாவது நம்ம பார்த்தது என்ன ஒரு பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்மில் பல நேரங்களில் இப்படி இருக்கோன்னு பார்த்தோம். முதலாவது, நம்மள பல வகையான மக்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களையும் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொள்ளலாமோ அப்படிப்பட்ட சம்பவங்களை நடத்தி காண்பித்து அவர்களை விசுவாசத்திற்குள்ளாக வர வைப்பார். அந்த சூழ்நிலைகளை நம்ம எப்படி கண்ணை திறந்து பார்த்து புரிந்து கொள்ளணுமோ உணர்ந்து கொள்ளணுமோ அந்த உணர்ந்து கொண்டு விட்டோம் என்றால் நாம் தப்பித்து கொள்ள முடியும். ஆனால் ரெண்டாவதா ஒரு சூழ்நிலையை சொன்னோம். என்ன சூழ்நிலை என்னன்னா, நம்மில், அதாவது கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் பல நேரங்களில் நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள போகிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைனா, கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும்
பல ஆணையின் நிமித்தமாகவோ பல சூழ்நிலைகள் நிமித்தமாகவோ அவருக்கு விரோதமாக செய்யக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டால் அந்த நேரத்திலையும் நம்ம மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருக்கு பின்னால் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா எப்படினாலும் அவர் பின்னால் போய் அவரை விசுவசித்து அந்த சூழ்நிலையிலேருந்து விடுதலை ஆக்குவதற்கு அவர் மீண்டும் ஏதாவது ஒன்றை அவர் வெளிப்படுத்தி நடத்தி காண்பித்து நம்மை அதிலிருந்து வெளியில் வருவதற்கு காண்பிப்பார். அவரோடு ஐக்கியமாவதற்கு, அதிகமாக ஐக்கியமாவதற்கு காண்பிப்பார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் யார் இந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சத்தியம் தெள்ள தெளிவாக புரியும். திரும்பவும் சொல்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் பல நேரங்களில் பல பேருடைய ஆணையின் நிமித்தமாகவோ இல்லை சூழ்நிலையின் காரணமாகவோ சுற்றி இருப்பவர்களின் காரணமாகவோ தங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு விரோதமாக போகுது. அப்படி விரோதமாக போகும்போது தேவன் என்ன பண்ணுறார்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, குமாரனை புரிந்து கொள்வதற்காக சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தி அவர்தான் மெய்யானவே தேவனுடைய குமாரன் என்பதை விசுவசிப்பதற்காக, தன்னுடைய வழியை காண்பிப்பதற்காக, அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக மீண்டும் அவர்களுக்கு பல சம்பவங்களை ஏற்படுத்தி அவர்களை என்ன பண்ணுவார், காண்பித்து வெளியில் அந்த எந்த விஷயங்கள்னால அவருக்கு விரோதமாக செஞ்சாங்களோ அதிலிருந்து வெளியில் வருவதற்கு அவர் காண்பிப்பார். இதுக்கு ரொம்ப அழகான எடுத்துக்காட்டு பவுல் தான். எப்படி அவர் இருந்தார் அப்படின்னா, அவருக்கு தெரியல, ஆணையின் நிமித்தமாக என்ன ஆயிட்டாரு, அவர் பல பேரை கொன்று குவித்து கொண்டிருந்தான். ஆனாலும் இவன் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா எனக்குள்ள எப்போதும் ஸ்ட்ராங்காக, திடமாக, பலமாக இருந்து என்னுடைய சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கு அறிவிப்பான் அப்படின்ட்டு அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு பரிசுத்தாவின் மூலமாக திருவலம் பற்றின தேவன் அந்த சூழ்நிலையை மாதிரி நம்மில் பல நேரங்களில் அவர் காண்பிப்பார். அப்படி காண்பிக்கும்போது நாம் கண்களை குருடாக்காமல் தெளிவாக இருந்து தெளிந்த புத்தியோடு தேவன் எப்படி நமக்கு காண்பிக்கிறாரோ, அவருடைய வழியில் எப்படி செல்ல விரும்ப நினைக்கிறாரோ அதற்கு பின்னால் நாம் செல்ல வேண்டும். இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம். எப்படின்னா, நாம் இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் நாம் பல பேருடைய அதாவது தவறான போதனைகளால் என்ன ஆகிறோம் அப்படின்னா, தேவனுக்கு விரோதமான செயல்களை நாம் நம்மை அறியாமே செய்து கொண்டிருப்போம். ஆனாலும் நமக்குள்ள ஒரு மூளையில் என்ன தோணும் அப்படின்னா, அவருக்கு உண்மையாக இருக்கணும், அவருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு தோணும். அப்படி தோணுகின்ற விஷயத்த தேவன் வேஸ்ட் ஆக்க மாட்டார். வீணாக்காமல் அந்த தோணுகின்ற எண்ணத்திற்காக அவர்களை அதாவது தவறான போதனைகளுக்குள்ளே இருக்கிற அவர்களை எப்படியாவது வெளியில் கொண்டு வருவதற்கு பல சூழ்நிலைகளையும் பல சம்பவங்களையும் பல அவர்களுக்கு வெளிச்சம் தருவதற்கு ஏதுவான போதனைகளும் அவர்களுக்கு காண்பிப்பார். அந்த நேரத்தை நம்ம என்ன ஆக்கிடக்கூடாது, கண்ணை மூடிட்டு கேட்காமையோ, அதாவது பார்க்காமையோ, செவியை மூடிக்கிட்டு கேட்காமையோ இருந்துட்டோம் அப்படின்னா மீண்டும் அது என்ன ஆயிரும், கேள்விக்குறியான ஒரு பரிதாபமான நிலையாக மாறிவிடும். இப்போ இந்த நேரத்தில் நூற்றுக்கு அதிபதி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டுட்டாரு, ஆனால் அவனுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, இவர் தான் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறது தெளிவாக தெளிவதற்கு அந்த இடத்துல பல சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அதாவது பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். இன்னொரு இடத்துல யோவான் சுவிசேஷத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யோவான் சுவிசேஷத்தில் 19வது அதிகாரம் 35ஆம் வசனம், அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அதாவது என்ன நடந்திருக்குன்னா 34வது வசனத்திலிருந்தே வாசிப்போம். ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான், அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான். இதை வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் 37வது வசனத்தை வாசிச்சா இன்னும் நல்லா அழகா இருக்கும். அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை பார்ப்பார்கள் என்ற வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது.
அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த வசனம் எங்கே போய் பொருந்தது அப்படின்னா, சர்ப்பமானது வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல அதை யார் பார்ப்பார்களோ அவர்கள் தப்பினார்கள். அது மாதிரி இங்கே தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நோக்கி பார்த்தார்கள். நோக்கி பார்த்து அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன ஆயிட்டான்? விடுதலையானான், தேவனை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொண்டான். லூக்கா சுவிசேஷத்தில் என்ன எழுதியிருக்கு பாருங்க, 23ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 47வது வசனம். நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். அப்போ எல்லா சுவிசேஷத்திலையும் இவனை பற்றின சூழ்நிலைகள் போடப்பட்டிருக்குது. இவன் எப்படி விசுவாசத்திற்குள்ளே வந்தான், அதற்காக தேவன் எப்படி அவனை கொண்டு வர்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சூழ்நிலை ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எப்படின்னா தர்ம சங்கடமான சூழ்நிலை. எப்படின்னா அவனே தான் அவரை கொலை செய்கிறான். கொலை செஞ்சுட்டு அவனே தான் தேவனை, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்கிறான். இப்படிப்பட்ட ஒருத்தனால, அதாவது தன்னையே தாழ்த்துகிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா தான் செஞ்சது கரெக்டுன்னு தான் யாருனாலும் என்ன பண்ணுவாங்க, வாதாடுவாங்க. அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரூஃப் பண்ண பார்ப்பாங்க. அவங்க சொன்னாங்க நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் எப்படி நடக்குது பாருங்க, தான் யாரை குத்தினானோ அவர் தான் உண்மையிலேயே தேவனுடைய குமாரன் அவனுக்கு தெரியுது. குத்துற வரைக்கும் அவனுக்கு தெரியல. குத்துனதுக்கப்புறம், அவரை சாகடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு அவரை வெளிப்படுத்துகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை விட்டதுக்கப்புறம் ஜீவனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிற சத்தியம் நமக்கு இங்கே தெரிய வருது. ஏன்னா அவர் தான் உண்மையிலேயே தேவனுடைய குமாரன். அவர் தான் ஜீவ ஊற்று. அவர்கிட்டருந்து என்ன நடந்துகிட்டே இருக்கும், அவரிடம் இருந்த ஒளி மற்றவர்களிடம் போய்கொண்டே தான் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு வாக்கியம். தன் ஜீவனை விட்டதுக்கு அப்புறமும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நூற்றுக்கு அதிபதிக்கு ஜீவனை கொடுத்து அவனை என்ன பண்ணியிருக்காரு, விசுவாசத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கார். இந்த மாதிரி விசேஷங்களை நாம் ஈஸியாக, அதாவது எளிதாக கண்டுக்காமல் அதை படித்து கொண்டே போயிடுவோம். ஆனால் இவனுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் இருக்கணும். இவனுக்கையும் தன்னுடைய ஆபிரகாம், அதாவது தன்னுடைய பிள்ளையாக ஆபிரகாமுக்குடைய சந்ததியாக மாற்றுவதற்கு எந்த சூழ்நிலை அவனை கொண்டு வரணுமோ அந்த சூழ்நிலை கொண்டு வந்து ஏற்றுக்கொள்ள வைக்கிறார். ஏன் அவன் இயேசு கிறிஸ்து சீஷனாக இருந்திருக்கலாம், பல நேரங்களில் போதிக்கும் போது அவன் வந்திருக்கான், அவனை அப்போ கூப்பிட்டுருந்துருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையில் எவனை இழுத்து கொள்ளணுமோ அந்த சூழ்நிலையில் அவருடைய வேலையை சரிவர நேர்த்தியாக கடைசி வரை செய்து காண்பித்திருக்கிறார். இப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் எந்த இடத்துலையும் நாம் விட்டு போகாமல் நாம் ஆழ்ந்து தியானிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த விஷயத்திலேருந்து நம்ம வாழ்க்கையில் என்ன நம்ம புரிஞ்சு கொள்ளணும். பல விஷயங்கள் அவருக்கு விரோதமாக தெரிந்தே தெரியாமலோ செய்யலாம். ஆனால் அப்படி செய்யாமல் தடுப்பதற்கு தேவன் நமக்கு வழியை காண்பித்து கொண்டே இருப்பார். அந்த வழியிலிருந்து நாம் என்ன பண்ணக்கூடாது, வழி விலகாமல் அவர் நமக்கு காண்பிக்கிற வழியை நம்ம கண்களை கொண்டு அதாவது வேத வாக்கியத்தின் கண்களை கொண்டு திறந்து அதை உற்று பார்த்து நாம் அவர் பின்னால் செல்ல கடவோம். அடுத்த சத்தியத்தில் நாம் இன்னொரு சத்தியத்தை பார்ப்போம்.